அப்படியே பிடிங்களேன். அத்தா டும்மு 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 தான். அத்தா படம் அப்படி ப்ரோ. கன்னு தான் படமே. பாருங்க ப்ரோ நீங்க. ஆனால் ஒரு சீன் இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கும். தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. படம் மாசு தொண்டையை பார்த்தா தெரியல. வேற லெவல். ஏகே மாஸ் செம்ம படம். சூப்பர் செம்ம படம். அஜித் வரும். ஏகே சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல் ப்ரோ. சம்பவம் பண்ணாமல. சூப்பரா படம் பக்கா. படம் சூப்பரா இருக்கு. தொண்டை கண்டிப்பா ஆள் சேர்த்துருவாங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. வேற மாதிரி இருக்கு. கடவுள் ஒரே படம் மஜாவா இருக்குது. ஏகே ஏகே வேற லெவல் ஏகே ப்ரோ. ஏகே தான் ஃபயர். சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். அஜித் அஜித் படம் சூப்பராக இருக்கு. நான் மங்காத்தாக்கு அப்புறம் இதான நெக்ஸ்ட் கம்பேரிசன் வந்து ஜிபி தலை சாட்டிஸ்ஃபேக்ஷனான படம். எல்லாருமே கண்ணில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்ப்பீங்க. தலைக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிட்டார். சூப்பர் 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 சூப்பர். வேற லெவல் சார். கெரியர் பெஸ்ட். இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு ஷோ போறோம். சான்ஸே இல்ல படம். தலை ஆக்டிங் ஸ்பெஷல் அந்த படத்துல என்ன இருந்துச்சு? ஒரட்ட வைப்னா எல்லாமே அவுட் ஆஃப் தி கிளாஸ். நீங்க பாக்கவே நல்லா இருக்கு. பியூர் தரிசனம். தல தரிசனம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ப்ரோ தாறுமாறு தக்காளி சோறு ப்ரோ. ஐயா வேற லெவல். ஐயா வேற லெவல். ஐயா மாஸ் பண்ணிட்டாங்க. ஆதிக்கு வேற லெவல். நீ அஜித் சம்மியா யூஸ் பண்ணுங்க. நல்ல மனிதன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் ப்ரோ. தன்னம்பிக்கை. நல்ல படம். நல்ல ஒரு படம். படம் வேற லெவல் ப்ரோ. சான்ஸ் தெரியும் போல கடவுளே. ஃபுல் பிஷ். சூப்பர் ப்ரோ. அத ஒர்த் தர மூவி. தலை வேற மாதிரி இருக்கு படம். மதர் சொல்லவே வேணாம். தலை யாருன்னு தெரியல உங்களுக்கு. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். வேற மாதிரி தலை. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. படத்துக்கு வரும்போது விக்ஸும் ஆல்சோ எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. கண்டிப்பா படத்துக்கு வரணும். தெளிவா வந்த படம் அல்டிமேட்னா அல்டிமேட். வேற லெவல். வேற லெவல். சூப்பர் சூப்பர். படம் ஃபுல்லா பெஸ்ட். ஆதிக்கு சதிக்குதாப்ல. 18 வருஷம் ப்ரோ. 18 வருஷம் கழிச்சு பில்லா ரீமேக் இது. பில்லா பாப்பீங்க. அட்டகாச பாப்பீங்க. எல்லாத்தையும் பாப்பீங்க ப்ரோ. ப்ரோ அதுனா ஜாதிக்கு ப்ரோ. தரமான படம். தரமான படம். செம்ம படம். ஜாதிக்கு பாப்பே. குண்டல பாப்பே. எல்லாத்தையும் பாப்பே. ரெட்ராகருக்கு கம்பேக் ப்ரோ. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார இங்க பாப்பீங்க. எங்க ஆளு யாருன்னு இப்பதான் காமிச்சுக்கிறாங்களா, போய் பாருங்க. வேற மாதிரி தலை. கடைசியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும் தலை. ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கினேன் தலை. ஒரு கண்ணு வச்சுக்கினேன். சான்ஸே இல்லை தலை. வேற மாதிரி வேற மாதிரி. படம் பார்க்கறேன். பார்க்கத்தான் போறேன். நான் ஏகே என்ன படம் சூப்பரா இருக்குடா. படம் மறக்காம பாருங்க. தெரியல படம் வேற லெவலுங்க. படத்துல நல்லாவே இல்லை ப்ரோ. உள்ளியா உள்ள வேற லெவல் சாங். ஒரு சாங்கு உள்ள சத்தத்தை பார்க்கணுமே. வேற லெவல் ப்ரோ. தரமான அதுக்கு மேல ப்ரோ. இந்த படம் வேற லெவல் படம். நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. படத்தை ஒரு வாட்டி பாருங்க. பார்த்து உங்களுக்கே தெரியும் படம் எப்படி இருக்குன்ட்டு. படம் வேற லெவல். படம் செம்மையா இருக்கு. தலை பயங்கர. ஒரு சாங் ப்ரோ ஏதாவது சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஃபேன் பாய் மூமெண்ட் ப்ரோ அஜித்துக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு பர்சனலாக அஜித் ரசிகர் இல்லை, அதனால வந்து நமக்கு பிடிக்க. அது சினிமா ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க? சினிமா ஆடியன்ஸாக இருந்தால் இது விரும்ப மாட்டாங்க ப்ரோ. வேறு உங்களோட
இதான் சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸுக்கு படம் பிடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். முன்னாடி வந்து அஜித் படம் வீரம் படம் அந்த மாதிரி ஒரு மாசு அது மாதிரி வீரம் படம்னா அது ஃபேமிலி இதில் ப்ரோ, இது அந்த அளவுக்குலாம் இது மூவியில் வந்து எந்த மாதிரி வேதாளம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குமா, இல்லை வேற ஏதாவது கபாலி மாதிரி இருக்கா? கபாலி மாதிரி தான் இருக்கும். கபாலி மாரி ப்ரோ, கபாலி மாரி. அந்த அரசியல் பேசுகிறாங்களா இல்லை நான் அரசியல்லாம் பேசல. ஃபுல்லாக அஜித் ரசிகர்களுக்கான படம் சார் இது. நார்மலாக ஆடியன்ஸுக்கெல்லாம் படம் இது எல்லாம் இல்லை. ஃபுல்லாக அஜித்தை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் எப்படின்னு முடிக்கணும்னு இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துருக்காங்க. பட்டு படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்து. பாட்டில் எப்படி படம் ஃபுல்லாக பாட்டு தானே சார் வருது. ஆமாம் சார். மியூசிக்லாம் எப்படி ஜிவி பிரகாஷ் சூப்பராக வச்சுருக்காரு, நல்லா வச்சுருக்காரு. இருக்கா? காமெடி அப்பப்போ டபுள் மீனிங் அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை. இது ஏதாவது கருத்து ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை சார், கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஸ்டோரி. படத்தோட இப்போ சைனா ஒரு படத்தோட அதோட இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய கெட்டப்ஸ்லாம் வந்து அஜித்தை காமிக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் கெட்டப்ஸ் நல்லா ஷூட் ஆகுதா? ஏதாவது எடிட்டிங் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஓகே. சூப்பர் ப்ரோ. போதும் நானா டைம் செம்மையாக இருக்கு ப்ரோ, சூப்பர் ஆக்ஷன் ப்ரோ, சூப்பர். சம்பவம் தான் படமே. ஃபயர் ஆகுது படம். சம்பவம் தான் படம். படத்துல சம்பவமே இல்லை, சம்பவம் தான் படமே. வேற லெவல். ஹார்ட் ஒர்க் நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருந்தது. செம்மையா இருக்கு. தியேட்டரில் உட்கார முடியல தலை, படம் அந்த மாரி இருக்குது தலை. நல்லா சூப்பர். பக்கா ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ படம். வேற லெவல் ப்ரோ படம். சூப்பர் தலை. படம் சூப்பரா இருந்தது. செம்ம. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அஜித் ஃபேன்ஸ்க்கான சம்பவம், ஃபேன்ஸ்க்கா நியூட்ரல் ஆடியன்ஸாக நல்லா இருக்கும், பார்க்கலாம். படம் வேறு லெவல் தலை. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஒருத்தர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. வேறு எந்த படமாக வேணாலும் தரலாம், நம்ம படம் மட்டும்தான். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால், நம்ம தேவி டாட்டுனாலே நம்ம தான். படம் ஆதிக் செமையாக பண்ணியிருந்தாப்புல, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல, தூக்கி சொருகிட்டாப்புல. ஆதிக் ஃபேன் பாய் சம்பவம். ஸ்டோரி வந்து பையனை பெஸ்ட் பண்ணி தான் ஃபுல்லாக ஸ்டோரி போகும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. படம் சூப்பரா இருந்தது. அஜித் வந்து அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். செம்மையா இருந்தது படம். ஒரு சீனும் செம்மையா இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கத்திக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கத்தினே இருந்தோம். அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. அஜித் வேற லெவல், அழகு செம்மையா இருந்தாப்ல. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆதிக் ப்ரோ உங்களுக்கு நேரில் பார்த்தா கட்டி பிடிச்சி முத்த குத்துறோம் ப்ரோ, அந்த மாதிரி இது ஒரு படம். லெவல் ப்ரோ படம். அஜித் அல்டிமேட் ப்ரோ. ப்ரோ வேற மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ. அதுக்கு சத்தியமா இந்த ஆங்கிள் பாப்பேன் நினைச்சே போல, வாய்ஸே போயிடுச்சு ப்ரோ. கத்தி சொல்லுவாங்க ப்ரோ, இதை வச்சுனா அடி வாங்கின மாதிரி அந்த மாதிரி தலை ஒருத்தனா 10 வருஷமா வேஸ்ட் பண்ணேன். 10-15 வருஷமா உண்மையான இதான் ரியல் பாய் இப்போ ஃபேன் பாய் சம்பவம் இது. தயவுசெய்து இதே தான் ஃபாலோ பண்ணோம். தயவுசெய்து நடுவில் யாரோ வந்து இந்த என்னது விடாமுயற்சி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வேணாம். தலை இப்படி இருந்தால் தான் தலை எப்போவுமே. தயவுசெய்து இந்த மெசேஜ்லாம் எங்களுக்கு வேணாம், இதுதான் வேணும். தயவுசெய்து சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் மூவி இதோட பயங்கரமாக இருக்கணும். சூப்பராக இருக்கு, செம்ம படம், சான்ஸே இல்லை. செதுக்கியிருக்காங்க பை சீன் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் அதோட பயங்கரமாக இருந்தது. வேற லெவலில் ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு. ஓஜி சம்பவம்னா இதுதான் ஓஜி சம்பவம். தலை தான் எப்பவும் கடைசி வரைக்கும் தலை தான் என்றைக்குமே மார்க்கெட்டில். படம் மாசாக இருக்குல்ல, ஹாலிவுட் வந்தாலும் தலை தான். பயங்கர படம் சொல்லவே முடியல ப்ரோ, அப்படி செஞ்சுருக்காங்க.
சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கவே முடியாது. நாங்கள் தான் என்ன பண்ண போறீங்களோ ப்ரோ இது படம் வெறும் ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வரலாம். ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ் சினிமா பார்க்குற ஒருத்தருக்குமே இந்த படம் எல்லாமே கனெக்ட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது. படம் மியூசிக்லாம் அப்படி இருக்குது. கெட்டப்லாம் தரவே முடியாதுண்ணா. ஸ்டோரி வயசு ப்ரோ அஜித் தான் ப்ரோ, தலைவர் தான். பயங்கரமாக இருக்குது. ஸ்டோரி செம்மையாக இருக்குது. ஸ்டோரிலாம் ப்ரோ நீங்களாம் அதெல்லாம் எதுவுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஸ்டோரி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு வந்து உட்காருங்க. என்ஜாய் பண்ணலன்னா நான் கேரண்டி அந்த மாதிரி இருக்கும் படம். மங்காத்தா பார்ட் 2 மாதிரி வச்சுவாங்க ப்ரோ. மங்காத்தா பார்ட் 2 மாதிரி வரும். மங்காத்தா நம்மளுக்கு தெரியும் ப்ரோ, ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கியிருப்போம் ஃபேன்ஸ்லாம். அதெல்லாம் தேவையே இல்லை, இது செஞ்சுருவோம். சூப்பராக செஞ்சுக்காரு ப்ரோ. அவர் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது. பயங்கரமாக இருக்குது. முன்னாடி படத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்ல ரோல் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குது. த்ரிஷா மேம் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரோ அது படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அஜித் சார் லவ் பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆட்சியில் பார்த்து பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் வெறியா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் பாருங்க ப்ரோ. ப்ரோ நம்ம வந்து உண்மையை சொல்லணும்னா தளபதி டைலாக் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் இடத்த தேடணும். அந்த மாதிரி இருக்குது. டைலாக்லாம் நம்ம வைக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது படம். தளபதி ஃபேன் நானே சொல்கிறேன், வச்சு செஞ்சுருக்காங்க படத்தை. வேற லெவல். எல்லாம் மாற்று வேற லெவலு. எல்லாருமே மாற்று ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அந்த மாதிரி இவ்வளோ நாள் தலைக்கு அப்படியே டவுனா குத்துட்டாங்க, தூக்கி விட்டாங்க பாரு ஒரு உடு. அந்த மாதிரி வேற எதுவுமே சொல்ல வார்த்தையே இல்லை. யாருன்னா படத்தாங்க அம்மால மொக்காய்க்கா சொன்னாங்க பார்த்தா செவிலியா அடிப்பேன். வேற மாதிரி அவர் ஒரு என்ட்ரி சிம்ரான்லேருந்து எல்லாமே பழசுலேருந்து புதுசு வரைக்கும் சும்மா தூக்கின்னு வந்து ரசிகர்களுக்கோசரம் அப்படியே தரமா விட்டாங்க. பார்த்து அந்த மாதிரி இருக்குது. கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித். பெஸ்ட்டுல செம்ம படம் தல ப்ரோ. இத்தனை நாள் அஜித் வெறியர்களுக்கு படம் சரியாக அமையாமல் இருந்தது. அதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தான் எங்கள் குறைகளை தீக்கணும் அப்படின்னு இருக்கு. படம் வேற லெவல் தலை. சூப்பர் தலை, வேற லெவல் தலை. தலை மட்டும்தான் சூப்பர்மா, வேற லெவல்மா. ஜம்முன்னு இருக்கு. சூப்பர் சார், பக்கா வந்தது படம். சான்ஸே இல்லை, தலை தெருக்கி விட்டாரு. இது வரை வேற லெவல் படம். இது அன்னைக்கு 4 ஷோ பார்க்க போகிறேன். அந்த மாதிரி இது படம்